ஒரு கிராமத்தில் கந்தன் என்பவன் வாழ்ந்து வந்தான். அவன் தெய்வ பக்தி உடையவன். அவன் இரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அழுகை சத்தம் கேட்டது. உடனே எழுந்திருச்சு பார்த்தான். அங்கு யாரும் இல்லை. வீட்டின் வெளியே அழுகை சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. கையில் டார்ச் லைட் எடுத்தான். ஏனென்றால் அன்று அமாவாசை. வீட்டின் வாசலில் உள்ள விளக்கும் எரியவில்லை. மெதுவாக டார்ச் லைட்டை கையில் எடுத்துக்கொண்டு வீட்டின் முன்கதவை திறந்தான். டார்ச் லைட் வெளிச்சத்தில் யாராவது தெரிகிறார்களா என்று பார்த்தான் கந்தன். யாரும் அவனுடைய கண்களுக்கு தெரியவில்லை. எங்கிருந்து சத்தம் வந்தது, யார் அழுதது என்ற கேள்வி அவனுக்குள் எழுந்தது. ரொம்ப பயத்தோடு டார்ச் லைட்டை கிணற்று பக்கத்தில் அடித்தான். அங்கு ஒரு பெண் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். அவள் அருகில் சென்று பார்த்தான். அவளுக்கு கால் இல்லை. பயந்து போய் பேய் பேய் என்று கத்த ஆரம்பித்தான். அப்பொழுது அந்த பேய், பயப்படாதே, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று கூறியது. கந்தன் பயத்தில் அவனது கால்கள் நடுங்க ஆரம்பித்தன. அதை பார்த்த அந்த பேய், என்னுடைய ஆத்மா சாந்தியடைய உன்னால் தான் முடியும், அதனால்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன் என்றது. கந்தனுக்கு ஒரே குழப்பம். நான் ஒரு சாதாரண மனிதன், என்னால் எப்படி உன்னுடைய ஆத்மாவை சாந்தியடைய செய்ய முடியும் என்றான். நீ தெய்வ பக்தி மிக்கவன். எனக்காக நீ தெய்வத்திடம் முறையிட்டு பூஜை செய்து என்னை முக்தி அடைய வைக்க வேண்டும் என்றது. என்னால் முடியுமென்றால் நான் செய்கிறேன் என்று கோவிலுக்கு சென்றான். இன்று அமாவாசை. தாயே, நான் செய்யும் இந்த பூஜையை ஏற்று வெளியில் இருக்கும் அந்த ஆத்மாவை சாந்தியடைய செய்யுங்கள் என்று வேண்டிக் கொண்டான். பூஜை முடிந்தது. தாயும் சந்தோஷம் அடைந்தாள். வெளியில் இருக்கும் அந்த பெண் ஆத்மாவிற்கு முக்தி கொடுத்து தன்னுள் அடக்கிக் கொண்டாள். கந்தன் தாயை வணங்கிட்டு நிம்மதியோடு வீட்டிற்கு சென்றான்.